ஈரானுக்கு மெல்ல உண்மைகள் புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப சமீபத்துல நடந்த தாக்குதல் அப்ப ஈரான் செயல்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் சமீபத்துல கையாண்ட விதம் அப்படிங்கிறது ஒரு தாக்குதலுக்கு பதில் தாக்குதல்னு ஏதோ ஒரு மூலையில இருந்து அவர்களோட ஒரு டசன் ப்ராக்ஸியில இருந்து வெளியில வரும். அந்த தாக்குதல் தொடராம இருக்கணும்னா ஒழுங்கா இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் ஈரான் பெரும்பாலும் செயல்பட்டுச்சு. ஆனா இஸ்ரேலை பொறுத்தவரையும் இந்த ஒரு டசன் இயக்கங்களையும் குறிவைக்கிறத விட்டுட்டு தலைவர்களை மட்டுமே குறி வச்சுச்சு. அதுவும் முக்கியமான தலைவர்கள் தளபதிகள் இவங்களெல்லாம் தொட முடியுமா? சில தளபதிகள்லாம் 2 வருஷம் 1.5 வருஷம் அட்ரஸே இல்லாத ஆட்கள் எங்க இருக்கார்கள் அப்படின்னு ஒரு சந்திப்பு நடந்துச்சு அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் இல்லாம இருந்த ஆட்களை கூட ரொம்ப சுலபமா தட்டி தூக்குனார்கள். முக்கியமான ஆட்கள் எல்லாருக்கும் டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்ததுக்கு அப்புறம், ஈரான் ஒரு அதிர்ச்சியில இருந்துச்சு. அப்படி அதிர்ச்சியில இருந்த ஈரானுக்கு, அடுத்து நாங்க கமேனிக்கு தான் டிக்கெட்ட கிழிச்சுட்டு மேல அனுப்ப போறோம்ன்னு சொன்னோனயே, பயம் வந்துருச்சு. அந்த பயம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 விஷயம் தான். ஒண்ணு பாயணும், இல்ல சரண்டர் ஆகணும். பாய்ஞ்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி, இதுவரையும் செஞ்ச தப்ப செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு பெரும் எண்ணிக்கையில மிசைல்கள அனுப்பும்போதே ஒரு டஜன் இயக்கங்களும் அதே நாட்கள்ல ரியாக்ட் பண்ணிருச்சு. அதுல ஒண்ணுதான் லெபனான் எல்லைகள்ல அதிதீவிரமான ஒரு தாக்குதல். ஏறக்குறைய ஒரு பெரும் சேதாரத்தை சந்திச்சிருக்கோம். இருந்தாலும் வலுவா முன்னேறுவோம் அப்படின்னு இஸ்ரேல் இப்ப ஒவ்வொன்னா வெளியில சொல்ல ஆரம்பிச்சிருக்கார்கள். அதுக்கு காரணம் ஒரே நேரங்கள்ல பல முனை தாக்குதல். லெபனான் எல்லைகள்ல இன்னமும் நாங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கோம். அதாவது முன்னேறி போறோம். சில தோல்விகள் இருக்கு. சில படைப்பிரிவுகள் சிதறடிக்கப்படுது. சில கமாண்டர்களோட உயிரிழப்பு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்னா அறிவிக்கிறார்கள். அது மட்டும் கிடையாது. இந்த வான்வெளி தாக்குதல் அப்படிங்கிறது பெரிய அளவு ஆளில்லா விமான தாக்குதல் அப்படிலாம் இல்லாம, இவர்களோட பாலிஸ்டிக் மிசைல் ஃபட்டா 2 தூக்கிட்டு வந்து தாக்குவார்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கல. முதல் கட்ட தாக்குதல், அதாவது ஏற்கனவே நடந்த பெரிய அளவு தாக்குதல் எல்லாம் அன்னை அமெரிக்காவை கூப்பிட்டு நாங்க தாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச விஷயங்கள், இது சொல்லாம செஞ்ச விஷயங்கள் 2க்கும் வித்தியாசம் இருக்கு. அது போக ரகமும் வேற. இப்ப ஃபத்தா 2 தான் பெருசா யூஸ் பண்ணி வச்சிருக்கார்கள். இதுல முக்கியமான இடங்களை மட்டுமே தானே இவர்கள் டார்கெட் பண்ணார்கள். இவர்கள் கைவசம் என்ன இருக்கு? பெரிய அளவு மிலிட்டரி யூனிட், ஒரு கச்சா எண்ணெய் மையம், அதே மாதிரி விமானப்படையோட தளம். இதைத்தான் குறி வச்சிருக்கார்கள். அதுல பெரிய அளவு சேதாரம் எங்க அப்படின்னா விமானப்படை மட்டும் மாட்டிக்கிச்சு. மற்ற 2 சைட்டு ஓரளவு தப்பிச்சிருச்சுன்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு மொசாட் அலுவலகத்துக்கு பக்கத்துல தான் வெடிச்சிருக்கு. கச்சா எண்ணெய் மையம் பத்தி எரியல. ரஷ்யால எரியிற மாதிரி ஒரு காட்சியை இவர்களால காட்ட முடியல. ஆனா விமானப்படை ஓடுதளம் இயங்கவே முடியாது அப்படின்னு ஈரான் சத்தியம் பண்ணுது. அங்க உள்ள F-35 விமானங்கள் சிதறி போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா அமைப்பு சொல்லுது. சத்தியம் பண்ண வேண்டிய அடுத்த 2 ஆட்கள் யாரு அப்படின்னா இஸ்ரேலும் அன்னை அமெரிக்காவும் தான். 2 பயலுகளும் இந்த விவகாரத்துல சைலண்ட். அதே மாதிரி அமெரிக்க ஏஜென்சிகள் பிரேக் பண்ற வரை வெயிட் பண்ணி தான் ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, எதையாச்சும் கசிய விடுவார்கள். உண்மையிலே தாக்குதல் நடந்தாலும் கசிய விடுவார்கள். அப்படி கசிய விட்ட அடுத்தடுத்த வினாடிகள்ல இருந்து நேரங்களுக்குள்ள ஈரான்ல பெரும் பதிலடி இருக்கும். கேட்டா இதுக்கு தான் இதை கொடுத்தோம் அப்படிம்பாங்க. ஆனா இங்க சிதறினதை காட்டிலும் 100 மடங்கு ஜாஸ்தியா அங்க அப்பாவி பொதுமக்கள் சிதற மாதிரியும் ஒரு தாக்குதலை செஞ்சுட்டு இதுக்கு பதிலடி இதுக்கு அப்படின்னு சொல்லி ஐநால போய் சொல்லுவாய்ங்க. சொல்ற ஆள் யாரு அப்டின்னா, அன்னை அமெரிக்காங்கிறனால ஐநா கண்ண மூடிக்கும். இந்த மாரி பல விஷயங்கள் நடக்க தான் போது. யுத்தம் ரொம்ப தீவிரமா ஆயிருச்சு. எந்த அளவுக்கு தீவிரம் அப்டின்னா, இது ஒரு உலகப் போர்ல கொண்டு போய் முடிக்குதோ இல்லையோ, உலகப் போர் வரும்போது நாடுகள் எவ்வளவு தடுமாற்றம் அடையணுமோ, அவ்வளவு தடுமாற்றம் அடைஞ்சே தீரும் அப்டிங்கிறதான். இந்த 2 சம்பவங்கள் லெபனான் எல்லைகளாகட்டும், இஸ்ரேலுக்குள்ள நடந்த தாக்குதல்கள் ஆகட்டும், இதே அளவுக்கு இஸ்ரேலையும், அமெரிக்காவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குறது எங்க அப்டின்னா, ஹிஸ்புல்லாவோட யூனிட் 910 தான். இந்த யூனிட் 910 பயங்கரமான ஒரு ஃபினான்ஷியல் பேக்கப்பையும் வச்சிருக்கக்கூடிய ஆட்கள். ஆட்கள் பலத்தையும் வச்சிருக்கார்கள். எங்க அப்படிங்கிறது தான் இங்க பெரும் விஷயம். ஐரோப்பா முழுவதும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படும். ஐரோப்பாவை தாண்டியும் சம்பவங்கள் செய்வார்கள். இது முழுக்க முழுக்க இஸ்ரேலோட பிரஜைகள், இஸ்ரேலோட தூதரகம், இஸ்ரேலோட அதிகாரிகள் இந்த மாரி ஆட்கள் நிம்மதியா வெளியில நடமாட முடியாது. ஏறக்குறைய மொசாட் செய்யக்கூடிய வேலைய செய்வார்கள். ஆனா இங்க ஒரு பிரச்சனை என்ன அப்டின்னா, மொசாட் பர்ட்டிகுலர் டார்கெட்ட மட்டும் தட்டி தூக்கும். சுத்தி உள்ள ஆட்களுக்கு எந்த சேதாரமும் ஆகாது. அதாவது அங்க அப்பாவி பொதுமக்களுக்கு சேதாரம் ஆகாது. ஆனா இந்த
9, 10 யூனிட்ட பொறுத்தவரை அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்ல. இவனுங்க பாட்டு ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிருவாய்ங்க. அதுல இஸ்ரேல் தூதரகம் அப்படிங்கிறத தாண்டி, அங்க தூதரக அதிகாரிகள், இஸ்ரேல் அதிகாரிகள தாண்டி உள்ளூர் ஆட்களும் இருப்பார்கள். அந்த வழியா நடந்து போகக்கூடிய வழிப்போக்கர்களும் இருப்பார்கள். இதெல்லாம் கண்டுக்க மாட்டாய்ங்க. இதுதான் ஒரு நாட்டோட உளவுத்துறைக்கும், தீவிரவாதிக்கும் உண்டான ஒரு பெரும் பிரச்சனை. இப்ப அந்த யூனிட் கைவரிசை காட்டியிருக்கு. எங்க அப்டின்னா, டென்மார்க்ல தான் காட்டியிருக்கார்கள். இஸ்ரேல் தூதரகத்துக்கு பக்கத்துல வெடிகுண்டு வெடிச்சிருக்கு. தூதரகத்துல வெடிகுண்டு வெடிக்கல, பக்கத்துல வெடிச்சிருக்கு. இன்னும் சரியான டேட்டாக்கள் வெளியில வரல. அப்படி பக்கத்துல வெடிக்கும்போது, முக்கியமான அதாவது இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட ஆட்கள் மாட்டுனார்களா? இல்ல டென்மார்க் பிரஜைகள், அப்பாவி பிரஜைகள் மாட்டுனார்களாங்கிறத பொறுத்து, இந்த விஷயத்தோட வீரியம் வெளியில வரும். அதே சமயம் இந்த மாரி சம்பவங்கள் தொடர்ந்து பல இடங்கள்ல நடக்கும்போது, ஐரோப்பா முழுவதும் இஸ்ரேல கூப்பிட்டு கண்டிக்கும், இத அடக்கும். அதே மாரி இந்த 9, 10 யூனிட்ட சமாளிக்க பெரிய அளவு ஃபோக்கஸ நோக்கி போவார்கள். யுத்தத்த தாண்டி இந்த மாரி பிரச்சனைகளும் 1 டசன் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப லெபனான் எல்லையும் ஒரு சேர தாக்குறார்கள். இஸ்ரேலுக்குள்ள ஈரான் தாக்கிட்டு, பதிலுக்கு நீ தாக்குதல் நடத்துன, திருப்பி ஒரு பெரும் தாக்குதல நடத்திப்புடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி அவர்களும் அறிவிச்சிருக்கார்கள். அந்த அறிவிப்புக்கு இவர்கள் பதிலுக்கு நாங்க தாக்கியே தீருவோன்ருக்கார்கள். இதுக்கு நடுவுல தான் 9, 10 யூனிட் தன்னோட வேலைகள காட்ட ஆரம்பிச்சிருக்கு. இது பத்தாது அப்படின்னு ஈராக்ல உள்ள ஆட்கள், ஈரானோட ப்ராக்ஸி ஆட்கள் அமெரிக்க பேஸ நோக்கி தங்களோட ராக்கெட்டுகளையும் ஏவி விட்டிருக்கார்கள். இப்படி எல்லாமே ஒரு சேர ஒரே நேரத்துல தாக்குதல். எந்த யூனிட்டையும் எந்த பகுதிக்கும் திருப்ப முடியாது. இஸ்ரேல், அமெரிக்காவ பொறுத்தவரை நிக்கிற இடத்துல இருந்து எதிரிய சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமைக்குள்ள இந்த யுத்தம் நெருங்கிருச்சு. ஈரான நோக்கி இஸ்ரேல் போறதுக்கு கொஞ்சமாச்சும் ஒரு ஃப்ரீயான டைம் வேணும். அது இப்ப இல்ல. இதுக்கு நடுவுல ஹமாஸ் இயக்கம் ஒரு ரீயூனியன் மாரி வந்துருச்சுனாலும், அங்கேயும் கடுமையா ஃபோர்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது வரும். லெபனானுக்குள்ள ஹசன் நஸ்ரல்லா இல்ல. புகுந்தரலாம் அப்படின்னு நெனச்சா, இன்னமும் ஹிஸ்புல்லா அங்க கொஞ்சம் வீரியமா தான் இருக்கு. அடுத்தடுத்த தலைவர்கள் மத்தியிலயும் அதே போக்கோட கொண்டு போகக்கூடிய தன்மை இருக்குங்கிறது இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதனால 2 இடத்துலயும் வீரியம் குறையல. இன்னமும் எஃபோர்ட் ஜாஸ்தியா தான் போடணும். அது போடுறதுக்கு முன்னாடி அமெரிக்கா, இஸ்ரேல் இப்ப ஈரான்ல இருந்து வரக்கூடிய நேரடி தாக்குதல தடுக்கணும். இல்ல இதுக்கு பதிலடி குடுக்கணும். பதிலடி ஒரு போருக்கு போயிரும். ஏன்னா ரஷ்யா பின்னாடி நிக்குது. ஆட்டோமேட்டிக்கா போர் நடந்தே தீரும் அப்படிங்கிறதான் ஈராக்லயும் ஆட்கள் குதிச்சு தங்களோட வேலைய காட்ட ஆரம்பிக்கிறார்கள். 4 பக்கத்துல இருந்து தாக்குதல்கள். 4 பக்கத்துக்கும் பதிலடி தாக்குதல் குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கிளம்பியிருக்கு. அமெரிக்காவும் கிளம்பியிருக்கு. அதனால வரும் நேரங்கள் எப்படி வேணாலும் போகலாம். இதுக்கு நடுவுல அரபு உலகத்துக்குள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை சுத்தி வருது. அதுல ஏதாச்சும் ஒரு சறுக்கல் ஏற்பட்டா பின்வாங்க வாய்ப்பு இருக்கு. அதுல சறுக்குனாலும் பரவாயில்லன்னு நினைச்சிட்டாருங்கன்னா முன்னேறி போக வாய்ப்பு இருக்கு. 3ஆம் உலக யுத்தம் உக்ரைன்ல நடக்குமா? காசால நடக்குமா? அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, இஸ்ரேல், ஈரான்ல நடந்துரும் அப்படிங்கிற சிக்னல அமெரிக்காவே தர ஆரம்பிச்சுட்டார். அதனால வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. உலகம் அடுத்த ஒரு பெரும் யுத்தத்த சந்திக்கிறதுக்கு.